இந்த இபிஎஸ் ரொம்ப பயங்கரமா டிடிவியை விமர்சிச்சிருந்தாரு. அம்மாவால வெளியேறியப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் சொல்லி டிடிவி ஒரு பக்கம் கூவத்தூர் சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அளவுக்கு உங்களுக்கு இடையில ஒரு பேட்டி போர்னே சொல்லலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலையில அண்ணாமலை ரகசியமா டிடிவியை ரகசியமாலாம் சந்திக்கிறேன். இன்னைக்குதான் போட்டு சொல்லியிருக்காரு. ஆமா நான் சந்திச்சது. இப்ப நம்மகிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இருக்கு. ஒரு நேரம் இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்க்கு வரீங்க, சொல்லிட்டு 100 பேர்கிட்ட சொல்லிட்டு வருவீங்க. அது மாதிரி அண்ணாமலை ஃபோன் பண்ணியிருப்பாரு, வாங்க தம்பின்னு இருப்பாரு தினகரன். அதனால போய் அவரை பார்த்துருக்காரு. பார்த்தா அவரு ஒரு கேம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சப்பானி நான் கூப்பிட்டா வர மாட்டான், நீ கூப்பிட்டா தான் வருவான்னு சொல்லி இவரை வச்சு கூப்பிட வைப்பாங்க. அக்கா நான் யாரையும் சப்பானின்னு சொல்ல, அந்த கேரக்டர் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை டீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரை வச்சுருப்பாங்க பிஜேபியில். இவர் கேட்டால் என்ன பண்ணுவார்னா, அண்ணாமலைக்கு தான் டெல்லி செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை சொல்லிட்டா ஓகே அப்படின்னு அவங்க கேட்டுக்குவாங்க. இவர் என்ன வர சொல்லுவார்னா, நான் தானேங்க தலைவர், அண்ணாமலைக்கு என்னங்க போஸ்டிங்க, ஒன்றுமே கட்டி ஜீரோங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் தான் முதல்வர்னு நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க. இப்படி டபுள் கேம் ஆடி 2 பேரையும் காலி பண்ணி விட்டுட்டு குரங்கு அப்போ கதையாக அப்பத்தை வீங்க தின்ட்டு போயிடுவாங்க பிஜேபி. அதுதான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நடக்காது.